Prestige presents Dining Table. Hello, hi. Welcome to Prestige Presents Dining Table. நான் உங்க காவிய வர்ஷினி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு டிஷ், எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ஃபேவரட்டான டிஷ். நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா பிரத்யோகமாக நிறைய கிட்ஸ்க்கான டிஷ்ஷஸ் தான் நம்ம நிறைய கொடுக்கறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பைஸ் இல்லாமல் பண்ண முடியுமோ, ஸோ ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துக்காத ஒரு கிட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இட் இஸ் நத்திங் பட் creamy butter garlic prawn. ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Creamy butter garlic prawn செய்ய தேவையான பொருட்கள்: இறால், பட்டர், நறுக்கிய பூண்டு, ரோஸ்மேரி, பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ், ஃப்ரெஷ் கிரீம், பால், ஆரிகானோ, உப்பு. இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சா? ஓகே, செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் இல்லை, ஃபுல்லாகவே இதை நான் பட்டரில் தான் குக் பண்ண போகிறேன். யூஸ்வலாக ப்ரானை நீங்கள் எண்ணெயில் குக் பண்ணும்போது அதுக்கான டேஸ்ட் வேறு. பட்டரில் ப்ரான் குக் ஆகும்போது அந்த பட்டரோட டேஸ்ட் அந்த ப்ரானுக்கு சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஸோ பட்டரில் தான் ஃபுல்லாக நான் குக் பண்ண போகிறேன். பட்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை, சப்போஸ் குழந்தைங்களுக்கு பட்டர் பிடிக்கல, நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பால் ஸ்மெல் கூட சில சமயம் செட் ஆகாது, அப்படிங்கிற பட்சத்தில் இதை வெறும் கோக்னட் ஆயில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம். கோக்னட் ஆயிலில் நான் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பண்ணுறேன். கோக்னட் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாகவே சாட்டே பண்ணி வெறும் மைல்டு மசாலாஸ் மட்டும் வச்சு குக் பண்ணால் கூட இது சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் கூட பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாகவும் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். garlic, chopped garlic. ப்ரானுக்கு மேக்ஸிமம் நிறைய நீங்கள் பூண்டு சேர்க்கும் போது அந்த கேஸ் அது காம்பன்சேட் பண்ணிக்கும். அதனால தான் எப்போவுமே வந்து ப்ரானுக்கோ இல்லை எனி நான்வெஜ்க்கு நம்ம அதிகமாக இஞ்சி பூண்டு சேர்க்கறது ஜீரண சக்திக்காக. ஸோ இது கேஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் நிறைய பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் ப்ரானு, ரொம்ப பெருசாக எடுக்கலை. நான் வந்து ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரானில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரான்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆகிடும். சால்ட் ஆட் பண்ணுறேன். குக்கிங் பட்டரில் யூஸ்வலாக சால்ட் வராது. சப்போஸ் நீங்கள் சால்ட்டட் பட்டர் வாங்கினீங்கன்னா சால்ட் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் குக்கிங் பட்டரில் சமைக்கிறது நல்லது. ஸோ சால்ட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் நான் அப்போவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்குன்றதுனால எல்லாமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு. தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ மீடியம் சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா திக்னஸ் ஆகணும். திக்னஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. வாசனையே சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், அதில் அந்த ப்ரான் குக் ஆகும்போது அது ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். அதுவும் கார்லிக் ஸ்மெல்லும் சூப்பர் தூக்கலாக இருக்குது. மவுத் இஸ் லிட்ரலி வாட்டரிங். அப்படியே யம்மி ஃபீல் வருது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த பட்டரில் சாட்டே பண்ணும்போது ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுருங்க. ஸோ க்ரீம்லேயே நல்ல பாயில் ஆகட்டும். ஃப்ரெஷ் க்ரீமும் மேக்ஸிமம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வருது உங்களுக்கு நல்லா தெரியும். இது திக்காக ஆகும்போது அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆரிகானோ போடுறேன். இதெல்லாம் மஸ்ட் கிடையாது, கண்டிப்பாக ஆரிகானோ போடணும் அப்படிங்கிறது. பட் இப்போ நிறைய இந்த நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸோ பிட்ஸா சாப்பிட்டாலும் சரி, ஒரு கார்லிக் பிரெட் சாப்பிட்டாலும் சரி, குழந்தைங்க எல்லாருமே அந்த ஆரிகானோவோட ஸ்மெல்லுக்கு எல்லாருமே அடிக்டடுன்னு சொல்லலாம். நல்ல ஹர்ப்ஸ் அது. ஸோ இட்ஸ் ஹெல்தி தான். அதனால் அந்த ஆரிகானோவோட ஸ்மெல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஒரு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுத்துரும். பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சுன்னா முடிஞ்சுது. பொதுவாகவே குழந்தைங்க வந்து அந்த பாஸ்தாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த பாஸ்தா பேட்டர்ன்லேயே நம்ம ப்ரான் பண்ணுற மாதிரி தான் இது. பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் திக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு.
உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக வேணும்னாலும் ஜூஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் திக்காக ப்ரிஃபர் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் இது ரொம்ப நல்லாவே சுண்ட விட்டுட்டேன். ஸோ இது பட்டரோடு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு க்ரீமி சாஸியாக இருக்கும், ஒயிட் சாஸ். ஓகே, நல்லா மனமனன திக்கா ஜூஸியாக என்னோட ஃபேவரட் க்ரீமி பட்டர் கார்லிக் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரோஸ்மேரி ஆட் பண்ணுறேன். ரோஸ்மேரி யூஸ்வலாகவே நீங்கள் இந்த ஆர்கானோ எங்கே வாங்குறீங்களோ அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஒருவேளை ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, நாங்கள் எப்படி பண்ணுறது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அர்ஜென்ட் இல்லை அப்படின்றவங்க பாலில் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மைதா போட்டு பாலில் கலக்கிட்டிங்கன்னா அதுவே திக்காக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் க்ரீம் என்ன ஃபீல் கொடுக்குதோ அதுவே கொடுத்துரும். முடிஞ்சாச்சு, பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், பட்டர்லாம் அப்படியே தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணுங்கிற அளவுக்கு இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டர், ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர், இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, இல்லை உங்களோட மெயின் கோர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்டர், இல்லை ஏதோட சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, சுட சுட சூப்பரான க்ரீமி பட்டர் கார்லிக் ப்ரான் தயாராயாச்சு. நான் பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, வாவ், எக்ஸ்க்ளூசிவ். ஏன் சமையலை நானே பாராட்டுற மாதிரி இருக்கான, உண்மையாகவே 100% நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பாராட்டு மழை தான் கொடுப்பீங்க. யூஸ்வலாக நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனால் என்னோட சமையலில் ஆக்சுவலாக இந்த டேஸ்ட்டில் நான் எந்த ரெஸ்டாரண்ட்லையும் இவ்வளோ சூப்பராக சாப்பிட்டதில்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ மறக்காமல் இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரிகமா டாய்ஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை நிச்சயமாக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக எங்களோட ரிப்ளையும் அதுக்கு இருக்கும். ஸோ வி வில் டிலைட்ஃபுல்லி வெல்கம் இட். மீண்டும் இதே மாதிரி சூப்பரான சூப்பர் டிஷ்ஷோட உங்களை நான் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, சைனிங் ஆஃப், பை.